வெல்கம் டு சோலை சாய் சமையல். இன்றைய வீடியோவில் 3 பொருட்களை வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். இது ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் சாப்பாடுக்கும் தொட்டு சாப்பிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மெஷரிங் கப் நான் 2 கப்பு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். நார்மலான ஓட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இதில் போட்டுக்கலாம். தண்ணியை தொளிச்சு பெசரி வச்சுக்கலாம். கொஞ்சம் 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேயே ஊறிடும். தண்ணியை தொளிச்சு நல்லா பெசரிட்டோம். மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். ஓட்ஸ் பெசரி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுலேயே 1/2 கப்பு கடலை மாவு, மெஷரிங் கப்பில் தான் அளந்துருக்கிறேன். 1/2 கப்பு பச்சரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் இதை பெசரிக்கலாம். உப்பு மிளகாத்தூள்லாம் நல்லா கலந்துக்கிட்டோம். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக அரைஞ்சி வச்சுக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன். அதை போட்டுக்கலாம். வெங்காயத்தை லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே போட்டுக்கிட்டா தண்ணி விட்டுற மாதிரி ஆயிரும். ஃபஸ்ட்டு பெசரிக்கிட்டு அப்புறம் தண்ணி தொளிச்சு பிசைஞ்சிக்கலாம். இதுலேயே தேவையான அளவு தண்ணி தொளிச்சு பிசைஞ்சிக்கலாம். ஒரே வழியாக தண்ணியை ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தொளிச்சு பிசையணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும், பிடிச்சி போடுற மாதிரி. நீங்கள் ஓட்ஸ் எடுக்கிற அளவை பொறுத்து கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், உப்புலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. எண்ணெயில் போட்டு எடுத்துக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஓட்ஸ் பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க. அதிகமாக வச்சா கருகிராம. கருகிரும், உள்ளே வேகாது. ஓட்ஸ்லேயே நிறைய ரெசிபி செய்யலாம். பாயாசம் செய்யலாம், கஞ்சியாக காய்ச்சி குடிக்கலாம். வெயிட் குறைய நினைக்கிற கஞ்சி இல்லை சப்பாத்தி இது மாதிரி போட்டு சாப்பிட்லாம். நிறைய செய்யலாம். தோசை ஊற்றலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டவொன்னே உடனே செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப பெரிய வேலை இல்லை இது. சாம்பார் வச்சுட்டு நம்ம தொட்டுக்க வைக்கலன்னா இதை செஞ்சு கொடுத்துட்டோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பக்கோடானா யாரும் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. நல்லா வெந்துருச்சு. ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். எண்ணெய் வடிகிற பிளேட்ல தான் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுமே போட்டு எடுத்துக்கலாம். எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லா மாவுமே போட்டு எடுத்தாச்சு. நல்லா அருமையாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி ஓட்ஸ் பக்கோடா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.